வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு குறைவு என நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் கருத்து. பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்தியா என பதிலளித்தார் இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளின் தூதர் சிபி ஜார்ஜ் ராப். அம்மா உணவகங்களில் தரமான உணவுகளை தடையின்றி வழங்க முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சதீஷனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ் மக்களின் கடல்சார் பெருமிதத்திற்கு செப்பு தகடுகளை மீட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு குறைவு என்று நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் கருத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட பெரும் பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்தியா என்று இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளின் தூதர் சிபி ஜார்ஜ் ராப் பதிலளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு நெதர்லாந்து செல்வதற்கு முன்பு அவரது பயணம் குறித்து அந்த நாட்டின் பிரதமர் ராப் ஜெட்டன் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் பெரிய அளவில் இல்லை எனவும், அதுபோன்று இந்தியாவில் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு அழுத்தத்தில் உள்ளன எனவும், இவர்களில் முஸ்லிம்களும் பிற சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் பேசியிருந்தார். அதன்பின் ராப் ஜெட்டன் கருத்திற்கு இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளின் தூதர் சிபி ஜார்ஜ் ராப் பதிலளித்துள்ளார். அப்போது நமது நாட்டின் சமூக மற்றும் ஜனநாயக அமைப்பு குறித்த அடிப்படை புரிதல் மற்றும் போதுமான தகவல்கள் இல்லாததாலேயே இத்தகைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எனவும், 140 கோடி மக்கள் தொகையுடைய 5000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட பெரும் பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்தியா என்றும், இந்து மதம், பௌத்தம், ஜைன மதம் மற்றும் சீக்கிய மதம் ஆகியவை இங்குதான் பிறந்தன என்றும், அனைத்து மதங்களும் பல நூற்றாண்டுகளாக செழித்து வளர்ந்து வருகின்றன என்றும் இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளின் தூதர் சிபி ஜார்ஜ் ராப் பதிலளித்தார். மேலும் சமீபத்திய தேர்தல்களில் 90%த்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பங்கேற்பு இந்திய ஜனநாயகத்தின் வலிமைக்கு ஒரு சான்றாகும் என்று தெரிவித்துள்ளார். அம்மா உணவகங்களில் சுவையான மற்றும் தரமான உணவுகளை தங்குதடையின்றி வழங்க முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி மூலம் 383 உணவகங்களும், மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மூலம் 237 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அம்மா உணவகங்களை மறுசீரமைக்கவும், பொருட்கள் கொள்முதல் செய்யவும், மாநகராட்சிகள், நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சதீஷனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளாவின் புதிய முதலமைச்சராக சதீஷன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றது. இந்த நிலையில் கேரளாவில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சதீஷனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சிகளின் சார்பில் இன்று கேரளத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சதீஷனுக்கு எனது சார்பிலும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி கடந்த 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 8,82,806 பள்ளி மாணவர்களும், 13,744 தனித் தேர்வர்களும் என மொத்தம் 9 லட்சம் பேர் எழுதினர். இதைத் தொடர்ந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெற்றது.
இப்பணிகள் சமீபத்தில் முடிவடைந்தன. இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பெற்ற மதிப்பெண்கள் கணினியில் பதிவேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகளை பள்ளிக்கல்வி தேர்வுத்துறை அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை குறிப்பிட்டு இணையதளங்கள் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் புதிய பாட புத்தகங்கள் தொடர்பாக ஜூன் 1 முதல் 3ஆம் தேதி வரை ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாட புத்தகங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். தமிழ் மக்களின் கடல்சார் பெருமிதத்திற்கு செப்பு தகடுகளை மீட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் வரலாற்று சிறப்புமிக்க லைடன் செப்பு தகடுகளை நமது தாய்நாட்டிற்கு வெற்றிகரமாக மீட்டு கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய அரசிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். மேலும் விலை மதிப்பெற்ற சோழர் கால கல்வெட்டுகள் தமிழ் நாகரிகத்தின் பொறுமைமிக்க சின்னமாக விளங்குகின்றது எனவும் மாபெரும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் நிர்வாக மேன்மைக்கும் தமிழ் மக்களின் கடல்சார் பெருமிதத்திற்கும் செப்பு தகடுகள் உரியவை எனவும் அவை திரும்ப ஒப்படைக்கப்பட்ட இந்த தருணம் ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் அளவற்ற பெருமிதமளிக்கும் தருணமாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் சென்னை முடிச்சூர் வரதராஜபுரத்தை சேர்ந்த பரத் மற்றும் சீனு என்ற கானா பாடகர்கள் துக்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு கடப்பையில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் கொடூர ஆயுதங்களால் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் என்றும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல இந்த காவல்துறை தற்போது சரியான நேப்பன் இல்லாமல் தரிகெட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது என்றும் தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொன்றுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் பணியாற்றிய எனக்கு தற்போது கட்சியில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்று, எனவே மன நிம்மதிக்காக தற்போது கட்சியிலிருந்து விலகுகின்றேன் என்று சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்தார். சேலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவிற்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது எனவும் கட்சியின் நலன் கருதி செயல்பட வேண்டும் எனவும் வேறு எந்த இயக்கத்திலும் இணையும் எண்ணம் இல்லை எனவும் செம்மலை தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ளார்கள், அதற்கு காரணமும் சொல்கிறார்கள் எனவும் தாவேகவிற்கு ஆதரவு தருவதற்கு முன்பே பொதுச் செயலாளருடன் இணைந்து பேசி முடிவெடுத்திருக்கலாம் என்றும் கட்சியின் தோல்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டுவதை ஏற்க மாட்டேன் எனவும் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தார் எனவும் அவரை யாரும் குறை சொல்ல முடியாது எனவும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக உழைத்தார், அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சியை வளர்க்க வேண்டும் எனவும் செம்மலை தெரிவித்தார். மேலும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. திமுகவிற்கு எதிராக துவக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தால் தவறில்லை எனவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக களம் கண்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இருந்தாலும் தற்போது ஆதரவு அளித்தவர்கள் பிறகு ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதில் தவறில்லை எனவும் தெரிவித்த அவர்,
எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் பணியாற்றிய எனக்கு தற்போது கட்சியில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த வேதனை அளிக்கின்றது. எனவே மன நிம்மதிக்காக தற்போது கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்தார். அந்த எண்ணமே எனக்கு இப்போதைக்கு இல்லை. என்ன நிம்மதியா விட்டு அமெரிக்கா போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு வரேன். குற்றச்சாட்டோடு போகவில்லை. நான் இப்பொழுது கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் விலகுவதற்கு யார் மீதும் குற்றச்சாட்டு சாட்ட மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதாவது நடந்த சம்பவங்கள் முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதேபோல் ஆட்சியும் இருக்கும் என நம்புகின்றேன் என்று செக்கானூர் அணையில் நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த செக்கானூர் அணையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. பூஜையில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூஜைக்கு பிறகு நடிகர் சிவகார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் பேயொன்று திரைப்படம் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியதற்கு, படம் சிறப்பாக தொடங்கியுள்ளது, படத்தின் உழைப்பிற்கு வெகுமதியை அளிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்று தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதே போல ஆட்சியும் இருக்கும் என நம்புகின்றேன் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். எங்களுடைய துறையில இருந்து ஒரு முதல்வர், அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல் நாள் அவர் ஜெயிச்சோன்னு, விஜய் சார் ஜெயிச்சோன்னு ஃபோன் பண்ணி பேசினேன். பட் அதே அமைதி, அப்படியே தான் சொல்லுப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டாங்க. அவர் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றிங்க. நன்றி. பொன்னேரி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் கேட்கும் சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு, சொத்து பரிமாற்றம், திருமண பதிவு ஆகியவற்றிற்கான செல்லும் பொதுமக்களிடம் சார்பதிவாளர் வீரகுமார் இடைத்தரகர்கள் மூலம் கையூட்டு கேட்டு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும், கையூட்டு தர மறுக்கும் நபர்களின் ஆவணத்தை பதிவு செய்யாமல் அதிகாரிகள் திட்டமிட்டு ஏதேனும் காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கையூட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளான சார்பதிவாளர் வீரகுமார் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ராஜா தலைமையில் வழக்கறிஞர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திராவிட கட்சிகளின் அரசியல் கையூட்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக தனது தேர்தல் பரப்புரையின் போது மட்டும் குற்றம் சாட்டிய தாவேக தலைவர் விஜய் தற்போது முதலமைச்சராகிவிட்ட நிலையிலும் அரசு அலுவலகங்களில் கையூட்டு தலைவிரித்து ஆடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். அதன் பின்னர் வழக்கறிஞர்கள் சார் ஆட்சியரிடம் முறையிட்டனர். அதுபோல இவர் விசாரணை செய்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு, இப்ப கூட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து லஞ்சம் விசாரணை செய்து உடனடியாக இவர் வந்து மாத்துங்க. ஏன்னா இந்த பொன்னேரி தொகுதி மக்கள் எங்களுக்கு முக்கியம். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கோம். உடனடியாக இந்த தமிழக அரசு இந்த இடத்துல உடனடியாக மாத்திரம் மட்டும் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு காணப்படும். விழுப்புரத்தில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணிடம் 6 சவரன் தங்கத்தாலியை பறித்து சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பிரபுவின் மனைவி மஞ்சுளா புதுச்சேரியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் இன்று காலை வீடு திரும்பினார். அப்போது கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மஞ்சுளாவின் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கத்தாலியை அறுத்து கொண்டு அவரை காலால் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு தப்பித்து சென்று விட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட மஞ்சுளா அருகிலுள்ள நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கத்தாலியை இளைஞர்கள் வழிப்பறி செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் செவ்வாத்தூரில் பயணிகள் நிழற்கூடம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமையில் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது.
கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதில் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செவ்வாத்தூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் பயணிகள் நிழற்கூடம் அமைத்து தர வேண்டும் என மனு அளித்தனர். அதில் செவ்வாத்தூரில் அமைக்கப்பட்டிருந்த பயணிகள் நிழற்கூடம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டு அதன் பின்னர் புதிய நிழற்கூடம் அமைக்கப்படாததால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெயில் மற்றும் மழையில் அவதிப்படுவதாகவும் உடனடியாக புதிய பயணிகள் நிழற்கூடம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் நிழற்கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட சதீஷன் தலைமையிலான அமைச்சர்களுக்கு லோக் பவனின் ஆளுநர் அர்லேக்கர் தேநீர் விருந்து வைத்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீஷனுக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் சதீஷனுக்கும் 20 அமைச்சர்களுக்கும் லோக் பவனில் ஆளுநர் அர்லேக்கர் தேநீர் விருந்து அளித்தார். அதனைத் தொடர்ந்து குழுவாக புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். பின்னர் தலைமை செயலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் சதீஷன் முதலமைச்சரின் இருக்கையில் அமர்ந்து நிர்வாக ரீதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. சென்னை மாதவரத்தில் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல். பிரபு திறந்து வைத்தார். தமிழகத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் அலுவலகங்களை திறந்து வைத்து மக்கள் பணிகளை தொடங்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல். பிரபு தனது தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் நிகழ்ச்சியில் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல். பிரபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாதவரம் தொகுதியில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மக்கள் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மாதவரம் தாலுகா அலுவலகத்திற்கு போதிய பேருந்து வசதி ஏற்படுத்துதல், கிடப்பில் உள்ள மழைநீர் கால்வாய் பணிகளை விரைவுபடுத்துதல், சாலை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் நேரடியாக பேசி நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல். பிரபு தெரிவித்தார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சொரத்தூர் ராஜேந்திரனை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெற்கு மாவட்ட செயலாளராக அறிவித்ததை அடுத்து சொரத்தூர் ராஜேந்திரன் அண்ணா சிலை, அம்பேத்கர் சிலை, எம்ஜிஆர் சிலை மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சொரத்தூர் ராஜேந்திரனை நெய்வேலி, திட்டக்குடி, விருதாச்சலம், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி ஆகிய தொகுதிகளுக்கு தெற்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சொரத்தூர் ராஜேந்திரன் கட்சியின் நிர்வாகிகளுடன் சென்று அண்ணா சிலை, அம்பேத்கர் சிலை, எம்ஜிஆர் சிலை மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஆர்.டி.ஆர். ரமேஷ், நகராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் எல். அருண், முன்னாள் நிலவள வங்கி தலைவர் ரவிச்சந்திரன், கமாபுரம் ஒன்றிய செயலாளர் மரதி முனுசாமி, கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் விநாயகம், நல்லூர் ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, அதாண்டா கொள்ளை அரங்கநாதன், கொம்பாடிக்குப்பம் வேலாயுதம், கம்மாபுரம் ஆறுமுகம், கடலூர் ஒன்றிய செயலாளர் ராம பழனிசாமி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தேவநாதன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஈஸ்டர் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் பாபு ரோடு பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மதுக்கடைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பள்ளி, கோவில், தேவாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 717 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டு வரும் நிலையில் திருச்சியில் பாபு ரோடு பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலரும் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளருமான அரவிந்தன் தலைமையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று அரசு டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கவுன்சிலர் அரவிந்தன் மற்றும் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக கவுன்சிலர் அரவிந்தன் தெரிவிக்கையில்,
தாம்பரத்தில் தேவாலயம், பெண்கள் விடுதி, பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள 3 டாஸ்மாக் கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்தார். சிட்லப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்கலாம் எனவும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் தமிழகம் முழுவதும் பள்ளி, கோவில், தேவாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டு உள்ளதின்படி அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டு வருகிறது எனவும் அதன்படி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தாம்பரத்தில் பெண்கள் விடுதி அருகில் உள்ள டாஸ்மாக் கடை மற்றும் பேருந்து நிலையம், தேவாலயம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் என 3 கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்தார். போன கவர்மெண்ட் மக்களுக்கு நிறைய நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு எதுவுமே செய்யல. அதாவது அடிப்படை வசதிகள் முதல்ல எதுவும் சரியா செஞ்சு தரல. சாலை வசதியா இருக்கட்டும், மூடப்பட்ட வடிகால் கால்வாய் வசதியாக இருக்கட்டும், டிரைனேஜ் நகராட்சியா இருக்கும் போதே வந்த டிரைனேஜ் மாநகராட்சியா ஆகி இப்ப வரைக்கும் அந்த டிரைனேஜ் சரி செஞ்சு தரப்படல. மெயினா மக்கள் கேட்கறதே குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமான தண்ணீர், அந்த தண்ணீர் வசதிகளும் சரியான முறையில இல்லை. ஸோ அதெல்லாம் நாங்கள் மாநகராட்சி கமிஷனர் கிட்ட பேசி அதற்கான விஷயங்கள்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனடியாக பண்ண சொல்லியிருக்கேன். பெரம்பலூர் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சேர்க்கை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழக அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நீட், JEE போன்ற போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறும் வகையில் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு அரசு மாதிரி பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே சேர்க்கை நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த சேர்க்கை மாறுபடுகிறது. ஆனால் பெரம்பலூர் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை நடைபெறுவதாகவும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சேர்க்கை நடத்த தமிழக அரசிடம் அனுமதி பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வி பெறுவதற்கு இந்த கல்வியாண்டிலேயே மற்ற மாவட்டங்களைப் போல 9ஆம் வகுப்பு முதல் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாவேக தலைவர் சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரானதையொட்டி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் MV கருப்பையா கிணற்றில் ஜலப்பிரதட்சணம் செய்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சோழவந்தான் தொகுதியில் தான் வெற்றி பெற வேண்டியும் தமிழ்நாடு முதலமைச்சராக சர் ஜோசப் விஜய் வெற்றி பெற வேண்டியும் சோழவந்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜனகை மாரியம்மனிடம் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா வேண்டிக் கொண்டார். இந்நிலையில் தாவேக தலைவர் சர் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதை தொடர்ந்து சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MV கருப்பையா ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவிலில் வேண்டுதலை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து ஆலங்கொட்டாரம் பகுதியில் உள்ள கிணற்றில் ஜலப்பிரதட்சணம் செய்தார். அப்போது விரைவில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அனைத்து திட்டங்களையும் விரைவில் செயல்படுத்த இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் SV கருப்பையா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற 2 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அடுத்த நாரணாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் குமாரின் மகன் கவின்குமாரும் கார்த்திக் குமாரின் சித்தப்பா மகனான சவுந்தரபாண்டியனின் மகன் தருணும் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வந்தனர். தற்போது கோடை விடுமுறை என்பதால் 2 மாணவர்களும் ஊருக்கு அருகிலுள்ள குட்டையில் குளிக்க சென்றனர். நீண்ட நேரமாகியும் பிள்ளைகள் வீடு திரும்பாததால் பெற்றோர் குட்டைக்கு சென்று பார்த்தபோது 2 மாணவர்களும் நீரில் மூழ்கியது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த இளைஞர்கள் நீரில் மூழ்கிய 2 மாணவர்களையும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர்.
உயிரிழந்த 2 மாணவர்களின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. இந்த சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே பாதுகாப்பு அற்ற குட்டைகளை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு குறைவு என நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் கருத்து. பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்தியா என பதிலளித்தார் இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளின் தூதர் சிபி ஜார்ஜ் ராப். அம்மா உணவகங்களில் தரமான உணவுகளை தடையின்றி வழங்க முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் உத்தரவு. கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சதீஷனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ் மக்களின் கடல்சார் பெருமிதத்திற்கு செப்பு தகடுகளை மீட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.